பறிபோகிறது மக்களின் மின்சார வாரியம், நம் தமிழ்நாடு மின்சார வாரியம். மின்சார விநியோகத்தில் இந்தியாவிலேயே மிக குறைவான இழப்பில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மின் கட்டண வசூலில் 100% எட்டியிருக்கிறது. மக்களாகிய நீங்கள் செலுத்தும் சராசரி மின் கட்டணம் 2000ஆவது ஆண்டில் ஒரு யூனிட்டுக்கு ₹2.18 2018ஆம் ஆண்டில் ₹5.50 உயர்ந்திருக்கிறது. மின்கட்டண வருவாய் உயர்வு 250% உயர்ந்திருக்கிறது. ஆனால் நஷ்டமும் 1,60,000 கோடியாக உயர்ந்திருக்கிறது. யார் காரணம்? மக்களாகிய நீங்களும் காரணம் இல்லை. தொழிலாளர்கள், அலுவலர்களாகிய நாங்களும் காரணம் இல்லை. பின் யார்தான் காரணம்? இன்று நாடு நம்முடையதல்ல, தனியார் பண முதலாளிகளுடையது. 4 தனியார் மின் உற்பத்தியாளர்களிடமிருந்து மட்டும் 12 ஆண்டுகளாக தமிழ்நாடு மின்சார வாரியம் வாங்கிய மின்சாரத்தின் அளவு 4000 கோடி யூனிட்கள். அதன் மூலம் தனியார் அடைந்த அநியாய லாபம் 30,000 கோடி ரூபாய். அதிர்ச்சியாக இருக்கிறதா? லாபம் என்னும் பெயரில் தனியார் முதலாளிகள் அடித்துக் கொண்டிருக்கும் கொள்ளைக்கு சாட்சி வேண்டுமா? இதோ 2016ஆம் ஆண்டில் சாம்பல்பட்டி தனியாரிடமிருந்து ஒரு யூனிட் 23 ரூபாய்க்கும், மதுரை பவர் தனியாரிடமிருந்து ஒரு யூனிட் 26 ரூபாய்க்கும், பிள்ளைபெருமாநல்லூர் தனியாரிடமிருந்து ஒரு யூனிட் 22 ரூபாய்க்கும் வாங்கப்பட்டிருக்கிறது. இது அப்பட்டமான பகற்கொள்ளை இல்லையா?